என்னன்னு சொல்லி தெரில. அது ஃபஸ்ட்டு விக்டிம் மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அடுத்த வர வீடியோவில் அவங்க கேஷுவலாக பேசுகிற மாதிரி வந்ததுனால தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்தது 3rd 4th இதெல்லாம் போகும்போது தெரியல அது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஷி கேம் டு ஒன் ஆடியோ லான்ச், அவங்க நடித்த படத்தோட ஆடியோ லான்ச் போல். அதில் இருந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க கிட்ட வரும்போது அவங்க மேடையில் நின்று பேச தான் செஞ்சுருக்குறாங்க. பேசிவிட்டு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸு கேமராமேன்லாம் வரும்போது அவங்க பைக்கில் ஒருத்தவங்க கூட ஏறி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட யூடியூப் பேஜஸில் அல்லது நியூஸ் சேனலில் அவங்களாம் சொல்கிறது இருந்துட்டு கேமராமேனை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கொஷின் பண்ணணும்னு சொல்லி பயந்து ஓடிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ என்ன மனநிலைமையில் இதை எடுத்துக்க பீப்புள்ஸ் சொல்கிறாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்தில் இருக்கவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. இன்னொருத்தருக்கு நீ தெரிஞ்சு தான் பண்ண, நீ சும்மா விக்டிம் மாதிரி நடிக்காதன்ற. சரி, ஓகே. மூணாவதாக இருக்கிறவனுங்க என்னன்றானுங்க, எல்லாமே தெரிஞ்சு பண்ணுற, அது பண்ணுற, இப்படி வெக்கமே இல்லாமல் எப்படி நீ வெளியே வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி, இப்போது இவங்க அந்த குக் வித் கோமாளியில் ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இருந்துட்டு அவங்க பாட்டிக்கு இன்டர்வியூஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அது மாதிரி அவங்கள மாதிரியே இருந்த நடிகைகள்லாம் கூப்பிட்டு அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி ஏன் பண்ண, அது மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது இருந்துட்டு நம்ம பான் ஸ்டாராக இருந்துட்டு பாலிவுட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம தமிழ் படத்துலேயும் 2-3 படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களையும் நீங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுங்க நீ வரவே இருங்க, வரைக்காமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, நம்ம இதை பற்றி பேசி கொள்றதுனால ஒன்றுமே மாற போகிறதில்ல. இன்னொன்று, அவங்க பண்ணது தப்போ அவங்க பண்ணது சரியோ, நம்ம சைடில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுன்றத பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் அப்படியே விட்டுறது தான் நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலும் பிரச்சனை, இவங்களை நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் பிரச்சனை. ஏன்னா ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இதை பார்த்து ஒரு 4 பேர் வர ஆரம்பிப்பான். க்ரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா நீ க்ரிட்டிசைஸ் பண்ணுறல இதுக்காகவே நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு